ஹாய் வியூவர்ஸ். இன்றைக்கி நான் எங்கள் தோட்டத்தை தாங்க உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். எங்கள் தோட்டம் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு இன்றைக்கி பார்த்துட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், இது என்ன செடின்னு உங்களுக்கு தெரியுதா? எங்கள் தோட்டத்தில் வந்துட்டு ஒரு நாள் கழித்து வந்தேங்க, வந்து பார்த்தா எள்ளு செடி போட்டிருக்காங்க. இதெல்லாம் எள்ளு செடி தாங்க. இது வந்து மர வெண்டை அப்படின்னு சொல்லுவாங்களாம். அங்கே யானைத்தந்த வெண்டைன்னு சொல்லிட்டு முன்னாடி வீடியோவில் போட்டிருந்தேன். இது வந்து மர வெண்டைங்க. நாங்கள் வெண்டைக்காலையே பலவிதமாக ட்ரை பண்ணோம். இது வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமாக மரம் மாதிரி வரும்னு சொன்னாங்க. ஏன்னா செடிலாம் வச்சா கொஞ்சம் நல்லா போயிருதுங்களா, சரி நாங்கள் என்ன பண்ணோம், பிளான் பண்ணிவிட்டு சரி மர வெண்டை வைக்கலாம், வச்சா மரம் மாதிரி வருதான்னு பார்க்கலாம், சும்மா மாற்றி மாற்றி அழிக்க வேண்டாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். இது பார்த்திங்களா, இது வந்து ரொம்ப நாளாக இருக்குங்க பச்சை மிளகா செடி. இது வந்து எங்கள் தோட்டத்தில் கடைசி சைடு வந்துட்டு போட்டோம். இந்த பச்சை மிளகா செடி பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக இருக்குதுங்க, சூப்பராக காய்ச்சிட்டு வருது, நல்லாயிருக்கு. இந்த மரம் வெண்டையே பார்த்திங்கன்னா ஒரு 3-4 இடத்துல போட்டிருக்கோங்க. இது அடுத்து வந்து தென்னை மரம். இது வந்து எப்படி இருக்குன்னா, எங்கள் தோட்டம் பார்த்திங்கன்னா கடைசியாக கடைசியில் அந்த ஆத்துவாரி நிலம்னு சொல்லுவாங்கள்ல, எங்கள் நிலத்தோட கடைசியில் இந்த மாதிரியான உயிர்வேலி மாதிரி போட்டிருக்கோங்க. அகத்திக்கீரையை ஃபுல்லாக அப்படி தான் போட்டிருக்கோம். இது வந்து எள்ளு காடு எங்களுது. எள்ளு இந்த தடவை விளைவிச்சோங்க. எள்ளு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதெல்லாம் கொஞ்சம் பச்சையாக இருக்குங்க. இதெல்லாம் உள்ளே பார்த்திங்கன்னா எள்ளு அந்தளவுக்கு இதாகலன்னோ, ஆனால் சில செடிலாம் பார்த்திங்கன்னா காஞ்சிருக்கு, பழுத்து போயிருக்கு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே எள்ளு இருக்குது. ஆனால் இது பாதி பார்த்திங்கன்னா இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்களேன். நான் உங்களுக்கு அதை எடுத்து காமிக்கிறேன் பாருங்களேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எள்ளு வந்து இதில் இல்லைங்க. இங்கே பாருங்கள், கொஞ்சம் அந்த மாதிரி வெள்ளை இதாகவே இருக்குங்க, இன்னும் கருப்பாகலை. ஆனால் அடியில் இருக்கிற எள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கருப்பாக இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், கொஞ்சம் பச்சையாகவே இருக்குது. எங்களுக்கும் இது எப்போ அறுக்கிறது என்னன்னு ஒன்றும் தெரியல. இப்போ தான் விசாரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இது இப்படியே அறுத்து காய போடணுமா, இதை வந்து நல்லா காய வச்சுட்டு நல்லா காஞ்சதுக்கு அப்புறமே இதை அறுக்கணுமா என்னன்னே தெரியலங்க. இந்த தடவை யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, எள்ளு போடுங்க, எந்த செலவும் உங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொன்னாங்கங்க. சரின்ட்டு அதை நம்பி எங்கள் அம்மாவும் எள்ளை தெளித்து விட்டுட்டாங்க. பாருங்களேன், இது வந்து கொஞ்சம் பழுத்த மாதிரி இருக்குது. சரி இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி தான் காமிச்சு பார்த்தேன். இதில் பாருங்களேன், எள்ளு வந்து நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு கலர் வந்துருக்குதுங்க. கொஞ்சம் கருப்பாக கலர் வந்துருக்குது. இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் பார்க்குறதுக்கு. இதை வந்து முன்ன பின்ன நாங்கள் விளைவிச்சதே கிடையாதுங்க. இப்போ தான் முதல் தடவை சொன்னாங்கன்ட்டு போட்டோம். இது வந்து ஃபுல்லாக கடைசியாக உயிர்வேலியாக போடலாம் அப்படின்ட்டு தான், உயிர்வேலியாக போடலான்ட்டு இந்த மாதிரி அகத்திக்கீரையை வந்து உயிர்வேலி மாதிரி போட்டு விட்டாங்க. கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகுதுங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா, உங்கள் வீட்டில் ஆடு மாடு இந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்களும் இதே மாதிரியே போடலாம். போட்டு இதை வந்து ஆடு மாட்டுக்கு கொடுக்கலாங்க. இது பாருங்கள், மரவெண்டையே வந்து 4 இடத்துல போட்டிருக்கோங்க. அதுதான் இந்த அளவுக்கு வளர்ந்து வருது. இது வந்து சின்ன பச்சை மிளகாங்க. இந்த பச்சை மிளகா பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப குட்டி குட்டியாக அந்த மாதிரி இருக்குது. எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்களேன் இந்த பச்சை மிளகா. இது ஒரு ரகமாட்டுக்குங்க. இது வந்து சுண்டக்காய் செடிங்க. இது தப்பி தாங்க முளைச்சிச்சு, நாங்களாம் போடலை, அதுவாகவே முளைச்சிருச்சு. ஆனால் செம்ம காய்க்குதுங்க, கொஞ்சம் கூட கசப்பே இல்லைங்க. இது நாங்கள் 2 டைம் செஞ்சு பார்த்துட்டோம், சுத்தமாகவே கசப்பு இல்லை. அந்த சுண்டக்காய் அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. நாங்கள் நார்மலாக போய் கடையில் கேட்டாலே பார்த்தீங்கன்னா ஒரு கொத்தே வந்து 20 ரூபா. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 சுண்டக்காய் தான் இருக்கும், அதுவே 20 ரூபா சொல்கிறாங்க. இதோட மகிமை வந்து யாருக்குமே தெரியலங்க. இதுவே எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா பாதி உடச்சி விட்டுட்டாங்கங்க. பாதி உடச்சி விட்டுட்டு நான் திட்டினேங்கிறதுக்கோசரம் பாதியை மட்டும் வச்சுருக்குறாங்க. ஆனால் அந்த சுண்டக்காய் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அங்கங்கே முளைக்கிறனால அதுக்கு அதோட இது யாருக்கும் தெரியலன்னு நினைக்கிறேன். இது பாருங்களேன், இது வந்து ஆனால் சுண்டக்காய் வந்து பக்கத்து செடியை மறைக்கணுன்னு தாங்க வெட்டினாங்க, சும்மா வெட்டல. அந்த பக்கத்தில் இருக்க தென்னை மரத்தில் போய் சாஞ்சிச்சு அந்த செடி, அதனால் பாதி வெட்டிட்டு பாதி வச்சுருக்காங்க. நல்லா சூப்பராக நிறையா காய்க்குதுங்க அது.
தென்னைங்கன்று வச்சுருந்தோங்க, லைனாக வச்சுருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா குருத்து செத்து போச்சு இந்த செடியில். ஸோ யூடியூப்லலாம் பார்த்துட்டு, இதில் பாருங்கள் குருத்தே இருக்காது இந்த மரத்தில். யூடியூப்பில் பார்த்துட்டு ஒரு மருந்து ஒன்று சொன்னாங்க, அந்த மருந்து தாங்க கலந்து விட்டு இதுக்கு ஊற்றி வச்சுருக்கோம். இதில் குருத்து வருமா என்னன்னு தெரில, 1 மாதம் கழிச்சு வரும்னு சொன்னாங்க. அதுக்காக நாங்களும் பார்த்துட்டே இருக்கோங்க. இது மரவேண்டை பாருங்களேன், எப்படி மரம் மாதிரியே வருமா என்னன்னு தெரிலங்க. ஆனால் இது பார்க்க ரொம்ப பெருசாக தாங்க இருக்குது. இது வந்து ஒரு பட்டம் முடிஞ்சோடனே திருப்பியும் வளருது. இந்த மாதிரி வளர்ந்து 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 வருதுங்க அந்த வெண்டைக்காய் செடி. இது என்ன கொடினே தெரியலங்க. அப்படியே அகத்திக்கீரையில் அப்படியே பறந்து பறந்து போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இது சாப்பிட்ற பழம் தான் நினைக்கிறேன். சின்ன வயசுலலாம் நான் பார்த்துருக்கேன், தெரில. பாருங்களேன், மரவெண்டைலாம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்களேன். நீங்கள் தோட்டத்தில் சும்மா ஒரே மாதிரியான வெண்டையை போடுறதுக்கு இந்த மாதிரி ஞானத்தந்த வெண்டை, இந்த மாதிரி மரவெண்டை இதெல்லாம் நீங்கள் போட்டு அழகாக ஹோம் கார்டனில் நம்ம ட்ரை பண்ணலாம். நாங்கள் இது மாதிரிலாம் ட்ரை பண்ணியிருக்கோம், நல்லா வந்திருக்கு. பச்சை மிளகாயும் அப்படி தாங்க, எங்கள் நீட்டு நீட்டாக பச்சை மிளகாய் இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்கவே. நான் ரொம்ப நாள் கழிச்சு தோட்டத்துக்கு வந்தேங்க. வந்தோடனே செடி கிடி எல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப அப்படியே ஹாப்பி ஆயிடுச்சு எனக்கு. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த முருங்கை மரம் வந்து 2க்கு 3 நட்டு வச்சாங்க, ஒன்று கூட காய்க்கவே மாட்டேங்குது, அப்படியே இருக்குது. எங்கள் அம்மா பாருங்களேன், அந்த எள்ளெல்லாம் உடச்சி விட்டு காமிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து காஞ்சி போன எள்ளுங்க. காஞ்சதுக்கப்புறமே எள்ளு பாருங்களேன், எவ்வளோ எள்ளு இருக்குது பாருங்களேன். இதுதாங்க எங்களுக்கு ரொம்ப டவுட் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், காஞ்சி போனதுலேருந்து எவ்வளோ எள்ளு வருது பாருங்கள். ஆனால் கீழெல்லாம் காஞ்சி போயிருக்கு. மேலே வந்து அந்த தலையெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அப்படி பிஞ்சாக இருக்குது. இப்போ கீழே இருக்கிறத வச்சு அறுக்கணுமா இல்லை மேலே இருக்கிறத வச்சு அறுக்கணுமானே எங்களுக்கு தெரியல. அதனால் அது அப்படியே இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுட்டோங்க. இன்றைக்கி தான் சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்தோம். நீர்வேலி மாதிரி போட்டாக்கா இந்த செடி வந்து கண்டிப்பாக அகத்திக்கீரை வந்து ஆடு மாடுக்கு கொடுத்தா நல்லா ப்ரோட்டீன் அதிகமாக சத்து இருக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி உயிர்வேலி மாதிரி வேலி இல்லைனாலும் இந்த மாதிரி உயிர்வேலி மாதிரி அமைச்சிங்கன்னா நம்ம ஆடு மாட்டுக்கு நிறைய கொடுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ வந்து நாங்கள் ஃபுல் கார்டனும் என்னால் காமிக்க முடியல. நான் ஒவ்வொரு வீடியோலையும் கண்டிப்பாக போடுறேன். என் கார்டனை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். இப்போ நடந்து முன்னாடி போகலாம் அப்படின்ட்டு வந்துட்டேங்க. இங்கே பாருங்களேன், எள்ளில் பார்த்தீங்கன்னா பாதி இதாக இருக்குங்க, பாதி பழுத்து போயிருக்கு, அப்படியே பாதி பச்சையாக இருக்குது. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன் பார்க்குறதுக்கே. அப்படியே மலை அடிவாரம், மலை அப்படியே சுற்றி நம்மளை சுற்றி அப்படி க்ரீனிஷாக அப்படியே அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுவும் ஈவினிங் டைமில் வந்திங்கன்னா அப்படியே ஒரு காற்று அடிக்கும் பாருங்கள். அதில் வந்து நாங்கள் எங்கள் வயல்லே பார்த்திங்கன்னா முன்னாடி சோளம் தெளிச்சிருக்கோம். அந்த சோளம்லாம் காற்றுல ஆடுறத பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படியே அந்த மலை, அந்த காற்று, அந்த சோளம் அப்படியே க்ரீனிஷு, இந்த மாதிரியான வாழ்க்கை கிடைக்கிறதே ஒரு சொர்க்கங்க. நம்ம டவுனில் என்ன தான் இருந்தாலும் அந்த வண்டி சவுண்டு, புகை இப்படிலாம் இருக்கிறத விட இங்கே அந்த மாதிரி இருக்கவங்க இந்த மாதிரி கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி பாருங்களேன், அவங்க லைஃப்லேயே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். இந்த மாதிரி லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் இந்த மாதிரி லைஃப், எப்பயுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் ரொம்ப நாள் கழிச்சு தான் ஹோம் கார்டன்லேயே நான் நிறைய வீடியோ எடுத்து போட்டிருப்பேன். இங்கே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சுற்றி உங்களுக்கு காமிச்சல இங்கே பாருங்களேன், அந்த தட்டை, தென்னை மரம், மலை, மலை அடிவாரம், அப்படியே ரொம்ப அழகான ஒரு காற்று. ஈவினிங் டைமில் அப்படிலாம் வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.